Hey guys, welcome back to our channel. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி செம்ம வெயில் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். எங்கே வந்து ரீச் ஆயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரெடி பண்ணுற கடைக்கு தாங்க. என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நம்ம ட்ரிப்பு போனோம்ல 2500 கிலோமீட்டர் கிட்ட போட்டு தேய்ன்னு தேய்ச்சோமா, அவ்வளோதான். மொத்தமாக ட்ரிப்புலேயே பாதி பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ், இது மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் ஆகணும், அது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம இதில் ஃபோர்க் ஆயில் சீல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள கோன் செட்டில் ரைசர் போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து மாற்றிடலாம். அப்புறம் ஸ்பீடோ மீட்ரு ஓட்டை ஆயிடுச்சு. அது ஒரு இடத்துல மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ண ஃபுல்லாக மலையிலே ஓட்டணும் இல்லைங்க, பனி மலைன்னு மூணார் ஃபுல்லாக அந்த ஊட்டி வால்பாறைன்னு. ஸோ அதனால வந்துட்டு அந்த மோட் பட்டனும் போயிடுச்சு. அதனால அதை ப்ரெஸ் பண்ண உள்ளே போயிடுச்சு. அதையும் அந்த கவர் ஸ்பீடோ மீட்டர் கவர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதையும் கொடுத்து எல்லாம் மாற்றி ஃபுல்லாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் அவங்க ரெடி பண்ணி முடிச்சோன்னே பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா அந்த பைக் ஷாப்போட பேர்லாம் சொல்கிறேன். இப்போ நான் வண்டியை காமிச்சு என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரைடு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரைடுக்கு பெட்ரோலு, அது இல்லாமல் நம்ம நேரம்னு நினைக்கிறேன் கைஸ், யாரும் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வந்து நின்னேன். வெயில், அதுவும் இல்லாமல் செம்ம வெயில். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். தாண்டி தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய ரைடு போறீங்கன்ற பட்சத்தில் இந்த செலவு எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இந்த வீடியோவையும் நான் போடுறேன். இல்லைனா நான் பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு விட்டுருவேன். எவ்வளோ ஆகுது என்ன ஏது நான் ஆல்ரெடி வந்து கேட்டு போனதுக்கு 7500 மேலே ஆகும்னு சொன்னாங்க மொத்தமாக ரெடி பண்ணேன். ஸோ கோயம்புத்தூரில் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்படின்னால சென்னை போகாது வண்டி, ரெடி பண்ணால் தான் போகுன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால ஸோ ஓகே ரெடி பண்ணிட்டு போய்க்கலான்ட்டு. ஸோ ஒரு பைக் ரைட் போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பு காசு, ட்ரிப்பில் செலவாகிற காசு, அது மட்டும் இல்லாமல் அதாவது ட்ரிப்பில் பைக் ஏதாவது ஃபால்ட் ஆகி செலவாகிற காசு இல்லாமல் முடிச்சுட்டும் செலவு பண்ணணும். ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3000 செலவு பண்ணேன். என்னது ஸ்பார்க் பிளக்கு அது இதுன்னு நிறையா உள்ள இது பண்ணேன். அது தாண்டி ட்ரிப்பு முடிச்சுட்டும் இப்போ ஒரு 7500 8000 பக்கம் எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரியல. அன்றைக்கி 7500 பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் என்னென்ன அப்படியே ப்ராப்ளம் காமிச்சிட்டு அந்த கடைக்கு போயிடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஈவினிங் பைக்கை எடுக்கும் போது அந்த கடையை காமிக்கிறேன். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. இங்கே நல்லா உங்களுக்கு ஆயில் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்க் ஆயில் சீல் போயிடுச்சு. ஸோ அதை மாற்றணும். அதுக்கு வந்து ஃபோர்க் ஆயில் சீல் ரெண்டுமே மாற்றிடலாம். ஒன்று மட்டும் மாற்ற வேணாம், இதுவும் மாற்றிடலாம். இது போகலை, பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக தான் லீக் ஆகுது. ஆனால் வந்து இதையும் மாற்றிடலாம். போலியோ ரெண்டுத்தையுமே மாற்றிடலாம்னு சொல்லிட்டு 2 ஃபோர்க் ஆயில் சீலு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, அதுக்கு ஆயில் தனித்தனியாக வாங்கணுமாமா. மொத்தம் 1 லிட்டரு வாங்கணும், 6 லிட்டருன்ற 500 ml அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டயர் அக்கரு ஃபால்ட்டு இருந்துச்சு, அதை நம்ம சரி பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த போல்ட் அகைன் நம்ம வந்து கோயம்புத்தூர் காரைக்குடிலேருந்து கிளம்பி வரும்போது பிடிங்கிச்சு. நான் தான் டைட் பண்ணேன். ஸோ அது என்னன்னு ஃபுல்லாக பார்க்க சொல்லிடலாம். அப்புறம் நான் சொன்னேன்ல ஸ்பீடோ மீட்டர், இங்கே பாருங்க, எங்கே அது டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஓட்டை, இங்கே உள்ள ஓட்டை ஆகி போச்சு மோடு பட்டன் அமுக்கும் போது. ஸோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அது வந்து பழைய மார்க்கெட்டில் தான் கிடச்சிது. புதுசாக கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஸ்பீடோ மீட்டர் கவர் மட்டும். ஆனால் வந்து அவர் வந்து நீங்கள் சொல்லி விடுங்க ப்ரோ, ஆர்டர் பண்ணுங்கள், நான் தரேன், எப்போ அந்த பக்கம் வரணும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இல்லை வேணான்னு சொல்லிட்டு நான் பழைய மார்க்கெட்லேயே போய் ஓரளவு நல்லதாக, பழசு தான் பட் ஆனால் ஓரளவு நல்லதாக வாங்கிட்டேன். அதுக்கே 400 முக்கால் எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஒரு வண்டி வாங்கினா இத்தனை பிரச்சனை இருக்குது. ஸோ அது மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, ஆயில் வந்து சுத்தமாக கிடையாது, அப்போயே கிடையாது. ஸோ ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உள்ளே ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். வேறு என்ன அப்படின்னா, சர்வீஸ் ரீசெட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்ம ஷோரூமில் கொடுத்து பண்ண போகிறதில்ல. ஷோரூமில் கொடுத்தா அவன் 20000 மேலே கண்டிப்பாக பில்லு போடுவான், எனக்கு தெரியும், இந்த வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா. ஸோ அதனால் நம்ம ஷோரூமில் கொடுத்து பண்ணலாம். ஏன்னா தனித்தனியாக நம்ம வெளியே தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தெரியும் இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இல்லைன்ட்டு. அதனால் நம்ம இனிமேல் ஷோரூமில் கொடுத்து பண்ணுறது சரியாக வராது. ஸோ கொடுக்கலாம், நம்ம அப்புறமேட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி கொடுக்கலாம். இப்போ இதுவே ஷோரூம் லெவலில் பண்ணுறாங்க இந்த கடையில் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதனால் சூப்பராக இங்கே ரெடி பண்ணிக்க போகிறேன் இவனை. ஸோ ட்ரிப்பு முடிச்சதுலேருந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் கூட இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டது தான் 10 நாளாக நின்றுட்டுருக்கு. அதுவும் என்னை பார்க்குது, ஏன்டா அடே உன்னை அவ்வளோ தூரம் கூட்டு போய்ட்டு வந்தேன், அப்படியே போட்டலன்ட்டு. ஸோ நம்ம அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்னா, ஷோரூமில் கொடுத்து பண்ணல. ஸோ அதனால் சர்வீஸ் ரீசெட் காட்டுது, அதையும் அவங்க எடுப்பேன்னு சொன்னாங்க. சர்வீஸ் ரீசெட்டையும் வந்துட்டு கிளியர் பண்ண முடிஞ்சால் சர்வீஸ் ரீசெட்டையும் கிளியர் பண்ணி வேலையை முடிச்சிடலாங்க. ஸோ ஓகே தான், இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு நான் உங்களுக்கு வண்டியை சர்வீஸ் விட்டு எவ்வளோ ஆகும்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு ஒரு இது சொல்கிறேன். அதுக்கப்புறம் வண்டியை டெலிவரி எடுத்துட்டு நான் கடை பேர் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்கிறேன் கைஸ். ஓகே, அப்படியே நான் கட் பண்ணிட்டு கடைக்கு போயிடுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சுக்க நிறையா இருக்குது நம்ம சேனலில். ஏன்னா நானும் இப்போ தான் கற்றுக்கிறேன், 1 by 1 இவ்வளோ பிரச்சனை இருக்குமான்னு. இந்த ஒரு 8000 ரூபா செலவு வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட்
நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் கைஸ். நான் அப்புறமேட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம வண்டி வந்து ஓட்டி பார்க்க போயிருக்காங்க, என்ன ஆகும் எது ஆகுன்னு சொல்கிறதுக்கு. அங்கே ஒரு ADV 390 சர்வீஸ் வந்து முடிச்சு க்ளீனாக நின்றுட்டுருக்கு, லூப்லாம் பண்ணி. ஸோ அதனால தான் வீடியோ ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹிமாலயன் 2 பைக்கு, ஆல்ரெடி ஒரு RC, அப்படி இப்படின்னு அந்த பக்கம் டியூக் எல்லாம் இருக்குது. ஸோ ஓரளவு நல்லா பண்ணுவாங்க அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேஸில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து அந்த பிளேஸை காட்டுறேன் கீழே வந்து. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஏதுன்னு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு என்னென்னு பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் கைஸ். கைஸ் முடிச்சாச்சு, அதாவது சர்வீஸ் முடிக்கலை. இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு போய் என் வீடியோ எடுக்கணும்னு அப்படியே நடந்து போய் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போகணுமா. அதனால சரி நான் நினச்சேன், சரி இங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணலாம், நம்மளும் இதை பற்றி படிக்கிறோம், அதனால சரி ஓகே எதாவது கற்றுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வந்து அவங்க வந்து அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸோ அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கேருந்து நம்ம வீடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாப்பிங் நான் கிட்ட போகணும். பஸ் ஆனால் கண்டினியூஸாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ் ஏறி போக வேண்டியதான். பில்லை போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7399 ரூபா. இது வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓட்டி பார்த்துட்டு வேறு கம்ப்ளைண்ட் இருந்தால் அடுத்த சர்வீஸ்க்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்களாம், ஆர் கால் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து வேணும்னா அதையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 7399 ரூபா கன்ஃபார்முங்க. ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு மாற்றமும் இல்லை, அதனால தான் நான் இப்பயே சொல்லிட்டேன். ஸோ சர்வீஸ் முடிச்சப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ மொத்தமாக ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் அந்த ஷோரூமையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ கடைசியாக தான் சொல்லலான்னு பார்த்தேன் எவ்வளோ ஆச்சுன்ட்டு. ஸோ அது ஒன்றும் நம்ம மறைச்சி வச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முடிச்சப்புறம் எவ்வளோன்றதையும் அவங்க சொல்கிறத நான் காமிக்கணும்ல, அதனால தான் இதையும் சொல்லிட்டு முடிச்சப்புறம் எவ்வளோ ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த இதையுமே காட்டுறேன், அப்படி இல்லைனா வெளில இருந்தாச்சும் அந்த கடையை காட்டுறேன். நீட்டாக தான் பண்ணுறாங்க எல்லாமே, டேப்பில் இது பண்ணி பில்லு தானாக வந்துடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வண்டியும் சரி பண்ண என்னென்ன சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த டிவி ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்குது. ஸோ நமக்கு நான் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இல்லை ப்ரோ இன்னைக்கு 31 இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது, நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நைட் நியூ இயருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு நான் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால சரி ஓகே நைட்டு 7 o'clock உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா 4 coil சீலு ரைசர் தான் இதில் ஃபோன் செட்டில், அதனால அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் தான்றனால நைட்டுக்குள்ளே எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7 o'clock நம்மளை வர சொல்லியிருக்காங்க. நம்ம 7 மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் கைஸ். வண்டி எடுக்கும் போது நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக பில் ஆயிருக்குன்னு பே பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இது இந்த கடையை பற்றி சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாமா வேணாமான்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் அதை நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது. மொத்தமாக சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்களோட நீட்னஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு நான் இந்த கடையை சஜஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் அப்படியே 7 o'clock வண்டி இருக்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நிலைமை இப்படி ஆயிடுச்சு கைஸ், பஸ்ஸில் போகிற நிலைமை ஆகி போச்சு. அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம பைக் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா வண்டியும் முடிஞ்சு நம்ம பைக் மட்டும் தான் இன்னும் பாக்கி. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே. நான் உங்களுக்கு அப்படியே கேமரா திருப்பி காமிக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா ரெடி பண்ணிருக்கிறது உங்களுக்கு. ஸோ கடைசியாக சில வேலை மட்டும் ஒரு 5 to 10 minutes முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஸோ மற்றபடி எல்லா வண்டியும் போயிடுச்சு தான் அந்த அப்பியரன்ஸும் கைஸ். ஸோ ஓகேயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிவியில் வந்து உங்களுக்கு நம்ம பைக்கை ஆர்டர் பண்ணோன்னே ஒர்க் ஷாப் ஆர்டர் பண்ணோன்னே இதை காமிச்சிடும். ஸோ இன்றைக்கான பெண்டிங்லாம் முடிச்சிட்டாங்க, இல்லைன்னா நிறைய வண்டியோட அந்த இது காமிச்சிருக்கோம். ஸோ செயின் லூப் போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பில்லு பார்த்துட்டு நான் வண்டியை காமிக்கிறேன். அப்படியே என்ன ஏது அப்படின்றது இந்த கடை பேர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். சர்வீஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 7399 ரூபா வரும்னு போட்டிருந்தாங்களே. ஸோ சில பொருள் மாற்ற வேண்டிய தேவையில்லை, அதனால 6900 ரூபா ஆச்சு. நான் பில் எல்லாமே வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ 6900 rupees கரெக்டாக. ஸோ சர்வீஸ் பண்ணி பக்காவாக நிற்கிது. இன்னும் சிலது என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து அடுத்த சர்வீஸில் பண்ணிக்கலாம். மற்றபடி வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. நான் ஓட்டியும் பார்த்துட்டேன், பக்காவாக இருக்குது. ஸோ அப்படியே ஓட்ட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் நீட்னஸ் அண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன டைமுக்குள்ளே கரெக்டாக டெலிவரியும் பண்ணிட்டாங்க நமக்காக இது பண்ணி. ஸோ அதுக்கும் மரியாதையாக பேசுகிறாங்க. ஸோ அதுக்கும் கண்டிப்பாக நான் வந்து அதை தான் எதிர்பார்ப்பேன், மரியாதை தான். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் சர்வீஸ் விடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே தான் விடுவேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அதுக்குள்ளே அப்படியே இங்கே கோயம்புத்தூர் வந்தோம்னா அப்படியே இங்கே சர்வீஸ் விட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வேண்டாங்க.
6900 ஆயிருக்கு பில்லு. ஸோ ப்ரோ மெக்கானிக் அப்படின்னு சொல்லி ஒண்டிப்புதூர் கிட்ட சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே ப்ரோ மெக்கானிக் வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் பண்ணுங்கள். நிறையா பெரிய பெரிய பைக்ஸ் வருது. ஸோ நம்ம பைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம ஓட்டியெல்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே தான். இதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ராப்பராக பண்ணுறாங்க ப்ரோ மெக்கானிக். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டுக்கு போய்ட்டு அந்த பில்லெல்லாம் காமிச்சிட்டு வீடியோ என் பண்ணிடுறேன் கைஸ். அப்படியே சாரி வண்டியை ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி நான் காமிச்சிட்டேன். அதை நிற்கிது. ஸோ இப்படி உள்ளே போனோம்னா அந்த இது என்ட்ரன்ஸு. இங்கே நிற்கிற எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறது தான். சர்வீஸ் பண்ணி ரெடியாக இங்கே ஆர்எக்ஸ்லேருந்து அப்படியே என்ஃபீல்டு அப்படி இப்படின்ட்டு ஸ்கூட்டி எல்லாமே நிற்கிது. எல்லா வகையான வண்டிக்கும் பண்ணுறாங்க ப்ரோ மெக்கானிக். வந்து பாருங்கள், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இதனால் டிஸ்கவுண்ட்டும் எனக்கு அவங்க தர கிடையாது. பட் ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய சேனலில் நான் போடுறேன், அவ்வளோதான். ஸோ நீட்டாக பண்ணி பாலிஷ்லாம் போட்டு தான் வண்டி வெளியே வருது. ஒன்றுத்துக்கும் ஒரு ஆள். இப்போ பாலிஷ் போடுறவங்க வண்டியை ஓட்ட மாட்டாங்க. மெக்கானிக் மட்டும்தான் நம்ம வண்டி மேலே கை வைப்பாங்க. ஸோ அதனால் பயப்படவே வேணாம். நீட்டாக பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலான்றது தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நான் வீட்டுக்கு போய்ட்டு பில்லெல்லாம் ஆட் பண்ணிட்டு வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணுறேன், என் பண்ணுறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக கட் பண்ணிக்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த கோழிலாம் கத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் டக்குன்னு வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக எங்கள் வீடியோ ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர். அது வந்து எல்லா மெக்கானிக் ஷெட்லையும் ஓரளவுக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப்போட தான் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன். அதனால் 2 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்றனால இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. 2 இடத்துல பிரான்ச் இருக்குது. இன்னொன்று வந்து வேறு பேரில் ஏதோ கஃபே சம்திங் சொன்னார். ஸோ அந்த பேரில் இருக்குது. ஸோ இதோட மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எதனால் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பயம் இல்லாமல் ஐயோ இந்த மெக்கானிக்கை விட்டு போகிறதா, ஏதாவது கழட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு நிறைய நடக்குதுங்க. மெக்கானிக்ஸ்னால் ஓரளவுக்கு எனக்குனே வருவானுங்களான்னு தெரியலை, போயிடுச்சு. ஸோ மெக்கானிக்னாலே ஓரளவுக்கு சில வேலைகள் பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா நானுமே பார்த்துருக்கேன். என் காருக்குலாம் வந்துட்டு ஒரு சில பொருள் வேணும் அப்படின்னும் போது அது கிடைக்காது. ஸோ இது வந்து பழைய மார்க்கெட் போய் வாங்கணும் அப்படின்ற போது வந்து பரவாயில்ல, நான் வேற ஒரு கார் வச்சுருந்தேன், அதுக்கு நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதை மாற்றி போட்டு எங்ககிட்ட காசு வாங்கிட்டு எங்கள் கார் ஓடிடும். அதை வந்து அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயம் நமக்கு இருக்க தான் செய்யும் எதுக்குனாலும். ஸோ இதில் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த ஒரு விஷயம், அந்த பயம் இல்லைனாலே வண்டி முன்ன பின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நீட்டாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஓட்டிட்டு அங்கேருந்து வந்து பார்த்துட்டேன். ஸோ ஒர்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு பேப்பரு. கிட்டத்தட்ட 14 விஷயம் வந்து இது பண்ணியிருக்காங்க. கோன் செட் இது பண்ணுறது, ஃபோர்க் ஆயில் சீலு, ஃபோர்க் ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, அப்புறமேட்டு ஆயில் ஃபில்ட்ரு அப்படி இப்படின்ட்டு கேடிஎம்மோட தான் மாற்றிருக்காங்க. அப்புறம் ரிங் ஓ மாற்றிருக்காங்க. இன்ஜின் ஆயிலு, இன்ஜின் ஃப்ளஷ்ஷு, அப்புறம் பெட்ரோல் சிஸ்டம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. செயின் லூபு, இது வாட்டர் வாஷு, பாலிஷு, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் ரீசெட் காமிச்சிட்டு இருந்துச்சு. அதையும் சொல்லி கிளியர் பண்ணி விட்டாச்சு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வண்டி வந்து வீட்டில் நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓட்ட இனிமேல் மற்ற வேலைகள்லாம் பார்த்தா போதும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட்டாக பண்ணுறாங்க ப்ரோ மெக்கானிக். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். பாய்.